அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை அருகே 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை அருகே 50.65 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் மெத்தபெட்டமைனானது சிக்கியிருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியில் காரில் கடத்தி சென்று கொண்டிருந்த போது இந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்சன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுதர்சன், இந்த கடத்தல் தொடர்பான முழு விவரம். சுமார் 50.65 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிட்டத்தட்ட ஒரு 10.13 கிலோ மெத்தபெட்டமைனானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது சென்னை புறநகர் பகுதியில கார்ல கடத்தி சென்ற போது இந்த கார்ல கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 51 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த மெத்தபெட்டமைனை கடத்தி செல்லும் போதுதான் அதிகாரிகள், அதாவது வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அந்த காரை சேஸ் பண்ணி பிடிச்சு அந்த கார்ல இருக்கக்கூடிய இந்த மெத்தபெட்டமைனை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதுல 6 நபர்கள் இருந்து தெரிய வந்திருக்கிறது. அந்த 6 நபர்களையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதான் தெரிய வந்தது. சென்னையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்றதாக அவர்கள் விசாரணையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. லிக்விட் கேஷாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமானது, இந்த 6 நபர்கள்ல கைது செய்யும்போது தான் தெரிய வந்தது இதுக்கு மூளையாக செயல்பட்ட ஒரு நபர் தான் இதற்கு முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கிறது. அந்த நபரை கைது செய்யும் போது தான் அவருடைய வீட்டுல போயிட்டு செக் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு 1,30,00,000 ரூபாய் லிக்விட் கேஷ் இருந்தது. இந்த அஃபென்ஸுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த பணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர் தான் இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர். அது மட்டும் இல்லாம இந்த 6 நபர்களையுமே இந்த மெத்தபெட்டமைன் கடத்தலுக்கு பயன்படுத்தியவர் என்று தெரிய வந்தது. இவர் மூளையாக செயல்பட்டுதான் இந்த மெத்தபெட்டமைனை சென்னையிலிருந்து இலங்கைக்கு கார் மூலம் கடத்தி செல்வதற்கு அவர் பார்த்திருக்கிறார். அதாவது சென்னையில இந்த கார் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் அதிகாரிகள் இருந்து இந்த காரை வாட்ச் பண்ணி அந்த காரை சேஸ் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த 6 நபர்களும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மூளையாக செயல்பட்டவர்களும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மெத்தபெட்டமைனை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திற்குமே சென்று விசாரணையில அதிகாரிகள் இறங்கியிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுதர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.